இங்க இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா 30 வயசுக்கு மேல ஆகியும் இன்னும் கல்யாணம் ஆகாம 20 ஆம்பளைங்களுக்கு மேல இருக்காங்க. இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஊர்ல பொண்ணுங்களும் இல்ல, இருக்கிற பொண்ணுங்களும் படிச்ச மாப்பிள்ளைங்களை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள சில பேர் வந்து படிக்காதவங்களா தான் இருக்காங்க. அவங்க ஊர் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வெளியூர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து வேலைக்காக சேர்றாங்க. அங்க இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே அந்த பொண்ணை தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஆட்டோ டிரைவரா இருக்காரு, பொண்ணு பார்க்கறதுக்காக ஒரு வீட்டுக்கு டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போறாரு. நான் படிச்சிருக்கேன், நான் உங்க போட்டோ பார்த்ததுமே வேணான்னு சொல்லிட்டேன், நீங்க எதுக்காக இப்ப நீங்க பொண்ணு பார்க்கறதுக்காக வந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரி தயவு செஞ்சு மறுபடியும் எந்த வீட்டுக்குமே போயிடாதீங்கன்னு சொல்றாங்க. இவரும் ரொம்ப ஃபீலிங்ஸாவே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த பொண்ணு ஊர்ல இருக்கிற எல்லா லேடிஸ்மே பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வர வச்சுட்டு நம்ம ஊர்ல 20-30 ஆம்பளைங்க மேல இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் டிப்ரெஷனும் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் அவேர்னஸ் கொடுக்கிறதுக்காக தான் நம்ம இங்க கூடி இருக்கிறோம். இப்ப இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே கவர்மெண்ட் வேலை மட்டும் தான் கேக்குறாங்க. கவர்மெண்ட் வேலையில இல்லாத பல ஆம்பளைங்களுக்கும் கல்யாணம் நடந்திருக்காண்டி. நீ சொல்ற அட்வைஸ் எல்லாம் ஓகேமா, ஆனா பிராக்டிகலா எதுவுமே நடக்க மாட்டேது. இங்க பாரு பாப்பா, என் பையன் கூலி வேலை தான் செய்யறான், ஆனா நல்லா சம்பாதிக்கிறான், நல்ல பையன். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணானா அதை நல்லா தங்க மாதிரி வச்சு பாத்துப்பான். இப்ப சொல்லு பாப்பா, நீ என் பையனை கல்யாணம் பண்ணது சம்பந்தமா? இவங்க இப்படி கேட்டதுமே இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நான் ஆல்ரெடி புக் ஆயிட்டேன்பா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அப்படியே சமாளிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த இடத்துல அந்த மீட்டிங் யாரோ ஒரு லேடிஸ் அங்க இருந்து வீடியோ எடுத்துப்பாங்க போல, இது அதை தூக்கி ஊரோட குரூப்லயும் போட்டு விட்டுறாங்க. ஊர் முழுக்கவே இப்ப இந்த பொண்ணு யாரோ ஒரு பையனை லவ் பண்றான்னு சொல்லி ஒரு ரூமரும் பரவிடுது. இதனாலேயே ஊர்ல இந்த பொண்ணு பின்னாடி சுத்தி இந்த எந்த பசங்களுமே இப்ப பார்க்கவே மாட்டாங்க. எல்லாரோட பார்வையுமே இந்த பொண்ணு மேல ஒரு மாதிரி இருக்குன்றதுனால இந்த பொண்ணு பஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஆட்டோல போலாம் சொல்லி முடிவு பண்றாங்க. சோளக்காட்டு பொம்மை காத்துல ஆடுற மாதிரி ஒரு டான்ஸ் போட்டுக்கிறாரு. ஏன்னா இவரோட ஆட்டோவை தான் அவங்க புக்கே பண்ணிருப்பாங்க. தினமுமே இவரோட ஆட்டோல தான் இந்த பொண்ணு காலையில வேலைக்கும் போறாங்க, ஈவினிங் வேலையில இருந்து வீட்டுக்கும் வராங்க. ஒரு நாள் இவரா அந்த பொண்ணு கால் பண்ணி என்னோட ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. ஐயோ இந்த டைம்ல போய் சொல்லுங்களேன், நான் வேற வண்டியெல்லாம் பார்க்க முடியாது, வேற எதனா ஒரு வண்டி ஏத்துவாங்கன்னு சொல்லிடுறாங்க. வேற எதனா ஒரு வண்டினா இவர் ஆட்டோ தான் எடுத்துன்னு வருவாருன்னு அந்த பொண்ணு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஒரு புல்லட் பைக் எடுத்துன்னு வந்துறாரு. இந்த பொண்ணு ரொம்ப தயங்கினபடியே இவரோட பைக்ல உட்காந்து போறாங்க. ஊர்ல இருக்க எல்லாருமே இவங்கள பாக்குறாங்க. இவரை தான் இந்த பொண்ணு லவ் பண்றா போலன்னு சொல்லி ஊர் ஃபுல்லாவே மறுபடியும் ரூமர் பரவுது. நீ என்னமா ஏதோ ஒரு ஆட்டோக்கார பையனை லவ் பண்றியாமே, ஊர் ஃபுல்லாவே பேசினுறாங்கமா சொல்லி உங்க அம்மா ரொம்ப கோவமா கேக்குறாங்க. மா நாலாம் அவரை லவ் பண்ணலாமான்னு சொல்லி இவங்களே பேசுறாங்க. அந்த நேரம் பார்த்து அவரும் ஃபோன் பண்றாரு, இவங்கள கட் பண்ணி விட்டுறாங்க. அவங்க அம்மா இப்படி கேட்டதுல இருந்து அவரோட ஆட்டோல இந்த பொண்ணு போறதையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இவரும் ரொம்ப சோகமாயிட்டாரு. சரி இதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம்னு சொல்லி இவரும் முடிவு பண்ணிட்டாரு. இந்த பொண்ணு ஊருல வந்து யார் யாருக்கெல்லாம் சுகர் இருக்குன்ற விஷயத்தை கணக்கெடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இந்த வீடு ஆட்டோ டிரைவரோட வீடு தான். அந்த நேரத்துல பார்த்து அவரோட போன் ரிங் அடிக்குது. அந்த போன்ல ஒரு பொண்ணு பாட்டு பாடுது. அது கேட்டதுமே இவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. பல வருஷமாவே இந்த ரிங்டோன் தாமா வச்சிருக்கான், நான் எத்தனை தடவையோ மாத்துன்னு சொல்லிட்டமா, ஆனா மாத்தவே மாட்டாமா என் பையன். இந்த பொண்ணோட ஃப்ரெண்டா இன்னாடி அந்த பாட்டு கேட்டதுமே ஷாக் ஆயிட்டுன்னு கேக்குறாங்க. அக்கா இந்த பாட்டை நான் தான் பாடினேன், 10வது படிக்கும் போது இந்த பாட்டை நான் பாடினாக்கா, இவர்கிட்ட எப்படி இந்த பாட்டு வந்திருக்குன்னு எனக்கு தெரியலக்கா, அப்பத்துல இருந்தே உன்னை இவர் லவ் பண்றாரு போலன்னு சொல்லி இவங்களும் கொஞ்சம் ஏத்தி விடுறாங்க. இந்த பொண்ணு ரிங்டோன் சூப்பர்னு சொல்றாங்க. ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க, இப்பயே போய் என்னோட ரிங்டோனை மாத்திரன்னு சொல்லுவாரு. இந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டே அப்படியே நிக்கிறாங்க. நான் ரிங்டோனை மாத்தவே சொல்லியேன்னு சொல்லி ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. ஊர் உள்ள யாருக்குமே கிடைக்காத இந்த பொண்ணு இவரையே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.